டேய் பாட்டே, உனக்கு ஒரு சேலஞ்சுடா. டேய் அந்த சேலஞ்சில் மட்டும் ஜெயிச்சுன்னு வச்சுக்க, புதுசாக வந்து டைட்டன்ஸ் கேர் உனக்கு கிஃப்ட் அனுப்பிச்சு விட்றேன்டா பாட்டே. அப்படியா ப்ரோ, என்ன சேலஞ்ச் சொல்லுங்க ப்ரோ, நான் செய்கிறேன் ப்ரோ. டேய் மச்சான், எதுக்குடா இந்த பாட்டுக்கு சேலஞ்சு கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ற? ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு கிக்கர்றா. டேய் உன்னை பார்த்தாலே எரிச்சல் தாண்டா ஆகுது. ஃபர்ஸ்ட் உன்னை கிக்கர்றா மச்சான். ப்ரோ அவர் எனக்கு தான் ப்ரோ சேலஞ்ச் கொடுத்தாரு, உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல ப்ரோ. ப்ரோ நீங்கள் என்ன சேலஞ்ச் சொல்லுங்க ப்ரோ, நான் செய்கிறேன் ப்ரோ. டேய் பாட்டே, நாங்கள் போடுற எமௌண்ட்லேருந்து எதனா ஒரு எமௌண்ட் போகிற. டேய் இப்போவே கிஃப்ட் அனுப்பிச்சு விட்றேன்டா உனக்கு. ப்ரோ இந்த மாதிரி ப்ரோ பிளேயர் அமௌண்ட்லாம் என்கிட்ட இல்லை ப்ரோ. எதுக்கு ப்ரோ இந்த மாதிரிலாம் அமௌண்ட் போட்டு என்ன வெறுப்பேற்றுறீங்க? அப்படி தாண்டா பண்ணும் பாட்டே, உன்னால என்னடா பண்ண முடியும்? டேய் ப்ரோ எதுக்கு ப்ரோ ஆடம் இப்படிலாம் வெறுப்பேற்றுறீங்க? உங்களுக்கு இதுலேருந்து என்ன ப்ரோ கிடைக்க போகுது? நானும் உங்களை மட்டும் ஒரு பிளேயர் தான் ப்ரோ. எதுக்கு ப்ரோ எல்லாம் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? டேய் பாட்டே, நீலாம் ஒரு பிளேயர் இல்லடா. டேய் நீலாம் ஒரு பச்சை பாட்டா. டேய் ஃபர்ஸ்ட் என் குரூப் விட்டு வெளில போடா. டேய் உன்னை பார்த்தாலே எரிச்சல் தாண்டா வரும் எங்களுக்குலாம். ப்ரோ நானும் ஒரு நாள் பிளேயர் ஆகும் ப்ரோ, அப்போ தெரியும் ப்ரோ நான் யாருன்னு. டேய் பாட்டே, நீலாம் கடைசி வரைக்கும் பாட்டாண்டா பிளேயர். நீலாம் பிளேயர் ஆக மாட்டா. டேய் நீலாம் தகுதியே இல்லடா. டே பாட்டு வேலையா பாருங்க நண்பா, ஆடம் எப்படிலாம் திட்டி அசிங்கப்படுத்துறாங்கன்னு. உங்களுக்கு ஆடம் பிடிக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க நண்பா.